மதிப்பிற்குரிய அருமை சகோதரர் ஜோதிபாஸ் அவர்களுக்கும் அவரை சார்ந்த செயல்படுத்த குழுவினர் அவர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு பிளாக் டே 25வது வருஷம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடி இருக்கிறாங்க. பிளாக் டே கொண்டாடி இருக்கிறார்கள். 55 இயர்ஸ் ஆன பிறகு சில்வர் ஜூப்ளி கொண்டாடும் இல்லையா? அதை செய்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஊரே தெரிஞ்சிருக்கும் சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறாங்க. எல்லாருக்கும் புடவை சட்டை சட்டு வேஷ்டி குடிக்கிறேன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துடும் இல்லையா இல்லையா? தொழிலாளிகளுக்காக போராட்டம் பண்றாங்க. ஒரு 200 தொழிலாளிகள் கூட வரலையே, ஒரு 100 தொழிலாளி அது கூட வரணும் இல்லையா? அப்ப என்ன இந்த மண்ணு மேல பற்று இருக்கு? பற்று இல்லாதனால தான் இந்த மண்ணு மேல பாசம் இல்லாத தான் வெளியூர்காரர்களை கொண்டாந்து உள்ளூர்ல இருக்கு. உள்ளூர்காரரை விட்டு அவன் நம்மளுக்கு மண்ணை தான் கொட்டினா முடியா ஒன்றும் கொட்டல. நகரம் முழுவதும் மதம் வந்து இந்த காந்தி சதுக்கத்திலே அடைந்திருக்கிறது. சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட், இழந்ததை மீட்போம் இருப்பதை காப்போம் என்கின்ற அந்த நோக்கத்தில் இருந்து நான் பின்வாங்குவதில்லை. இன்றைக்கு தங்க சுரங்க தொழிலாளர்களை இருட்டில் தள்ளியதால், தங்க சுரங்க உலகத்திற்கே தங்கத்தை கொடுத்த அந்த தொழிலாளர்களை கழுத்தை நெரித்து வீதியிலே தள்ளிய நாள் என்பதை 26 ஆண்டுகள் ஆகிறது. மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எந்தவித ஒரு மாற்று தொழிற்சாலையை கோலார் தங்க வயலிலே ஏற்படுத்தப்படவில்லை. 5 விளக்கு பகுதி என்பது போராட்டத்திற்கு முன்னின்று பகுதி தான் 5 லட்சம். எத்தனையோ போராட்டங்களை பார்த்த பகுதி. 26 ஆண்டுகளாக தொழிலாளர்கள் குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டிய சலுகை நினைவத்தை கிடைத்த பாடில்லை. வீடுகளை சொந்தமாக்க, பிஜிஎம்எல் மருத்துவமனை திறந்து அதை மருத்துவ கல்லூரியாக்க, இயந்ததை மீட்போம் இருப்பதை காப்போம் என்ற கோஷத்தை முன்வைத்து தோழர்களே, தங்க சுரங்கம் மூடப்பட்டு 25 ஆண்டுகால வாய்ப்பட்டு 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர் நீங்க மறந்துட்டாங்க. மாநில பிஜேபி அந்த மேனேஜ்மெண்ட்டும் மத்திய அரசாங்கமும் தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய 52 கோடி பூஜை சொன்ன மாதிரி ஹைகோர்ட்ல வந்து கேஸ் போட்டு வின் பண்ணி அதுக்கு அப்பீல். அதே மாதிரி வந்து மத்திய அரசாங்கம் 120 கோடி ரூபாய் கொடுக்க முடியாத தொழிலாளிகளை வந்து 25 லட்சமா ஆயிரக்கணக்கான பேர் இருக்கு பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான பேர் இருக்கு வேலையெல்லாம் நடந்திருக்கிறாங்க. இப்போ ஜோதிபாஸ் சொன்ன மாதிரி அந்த லட்சம் தங்க வயல் கருப்பு தினம் மார்ச் 1 உலக புகழ்பெற்ற கோலார் தங்க சுரங்கம் என்ற பிஜிஎம்எல் 2003 மார்ச் அன்று மத்திய அரசால் மூடப்பட்டது. இது உண்மை. 1880 ஜான் டெய்லர் கம்பெனியரால் துவக்கி நூற்றாண்டை கடந்து 800 தங்கத்தை கடனுக்கு வழங்கிய பெருமை உண்டு. 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சுதந்திரத்தில் ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்த வரலாறு மறக்க முடியாது. இன்னும் சுரங்கத்துக்குள் தேசிய சொத்தான தங்கம் உள்ளதை தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆய்வில் கண்டறிந்துள்ளனர். இருந்த போதிலும் மீண்டும் தங்க சுரங்கத்தில் தங்கம் எடுக்கும் தொழிலை தொடர்விடாமல் மூடிவிட்டனர். சர்வதேச சந்தையில் ஒரு டன் பசு தங்கத்தின் விலை 800 கோடி ரூபாய். 820 டன் தங்கத்தை 10,000 அடி பாதாளம் சென்று பாறைகளை பிளந்து தரணிக்கு வழங்கியுள்ளனர். இன்றைக்கு இதன் மதிப்பு 6,50,000 கோடி. இத்தகைய தேசத்தின் வளமையை உலகுக்கு உயர்த்து காட்டிய பெருமை நமது தங்க சுரங்கத்தை வேத நாள் தேசத்தின் துக்க நாள். இதை படிச்சு கூட மனசாட்சி கூட வரலன்னு சொன்னா அவன் இந்த ஊர் பண்ணி மைந்தான். அடுத்தது இதன் வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் வானத்தில் சுற்றி இருக்கும் சைனான் மலை. இது இயற்கை மலை அல்ல, உழைப்பின் அடையாளத்தில் உருவான செயற்கை மலை. அதிலும் கூட தங்கம் சிலை உலகம் உள்ளது. சுரங்க நிபுணர்கள்
தங்கோராகம் இது வரலாற்று பொக்கிஷம். நாளைய தலைமுறையினர் அறிய வேண்டிய காலத்தில் சோடுகள். இன்னும் ஒரு தங்கம் இருப்பது அறிந்து இது வெற்றி எடுக்காமல் வேடிக்கை பார்க்காமல் பொருளாதார குற்றமாகாதா? தங்க சுரங்கம் இணைய காலமுறை. சுத்தமான குடிநீர் ரொம்ப முக்கியம். சுத்தமான குடிநீர், சுகாதாரம், மருத்துவம் உட்பட அடிப்படை வசதிகள் குறையின்றி கிடைத்தன. ஆனா இப்போ கிடைக்குதா? சுகாதாரம் கிடைக்குதா? சுத்தம் நீர் கிடைக்குதா? இது காரணம் யார்? தொழிற்சாலையை கோலார் தங்க வயலிலே ஏற்படுத்தப்படவில்லை. ஒரு புதிய திட்டத்தை கூட கோலார் தங்க வயலிலே ஏற்படுத்தப்படவில்லை. மத்திய அரசினுடைய கேபினெட் முடியை அமல்படுத்துகின்ற வகையிலே, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்துகின்ற வரையிலோ சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் மறையாது. நாங்கள் அந்த குரலை ஒலித்துக் கொண்டே இருப்போம். மக்கள் ஜோதிபாஸ் தலைமையில் தொடர் போராட்டம் நடத்துகிறது. அதோட இந்த மார்ச் 1 பிளாக் டே, கருப்பு தினம். ஏன்னு சொன்னா 26 ஆண்டு காலமா மத்திய மாநில அரசுக்கு நம்மளுக்கு போராட்டம் அவங்களுக்கு காது கேட்கல, கெவி கேள்வியில்ல. அதனை நிறுத்தி எங்களுடைய கோரிக்கை வெற்றி பெற வேண்டும் என்று இந்த கருப்பு தின ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தலித் அமைப்பு சேவை கமிட்டிக்கு ஆதரிக்கின்றது. நன்றி. யார் காரணம்? எம்எல்ஏ தயார். யார் காரணம்? எம்பி எம்எல்ஏ. எம்பி வந்தாருன்னா ஒரு யோசிச்சுங்க கார்ல நான் எம்பி கொடுக்குறேன். இருந்து என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண முடியாது. அவன் பாட்டுக்கு அவன் தூக்கி போயிருப்பான் இல்லையா? தங்கபுரம் ஏரிய காலம் வரை சுத்தமாகி போய் அடிப்படை வசதிகள் குறைவிட்டு கிடக்கு. மூடப்பட்டு 26 ஆண்டுகள் இன்னும் கூட நிலுவத்தொகை வழங்கப்படவில்லை. குடிநீருக்கு தட்டுப்பாடு, மருத்துவ வசதிக்கு திண்டாட்டம், சுகாதார வசதி என்று தவிர்த்து குடியிருப்பு வீடுகளை சொந்தமாக்கவில்லை. வேலை வாய்ப்பு தேடி அலையும் கஷ்டம். மொத்தத்தில் வாழ்வாதாரத்துக்கு வழியை காணும். எனவே இது தங்கவயலுக்கு துக்க நாள், கருப்பு தினம். எனவே தங்கவயல் மண்ணின் மைந்தர்களே, இருந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம். ஒரே லட்சத்தில் நமது பணியை தொடர செய்வோம். இது எழுதிட்டு ஜோதிபாஸ். ஆஸ்பத்திரி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, வசதி இல்லை, வீடு சொந்தம் இல்லை, வீட்டுக்கு சுகாதாரம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஊர் சட்டமன்ற உறுப்பினர். என்ன சட்டமன்ற உறுப்பினர்? அவன் எங்க என்ன கேட்டுக்கும், நான் 5 ரூபாய் கொடுக்குறேன், ஓட்டு போடுறோம், நான் ஜெயிக்கிறேன். இந்த மனசாட்சி உள்ளவன் இது ஏற்றுக்குவானா? திருச்சி பாருங்க. தமிழ் போராட்டம் பண்றோம். எங்க தமிழ் நீ கூப்பிடுற? எவன் டொனேஷன் கொடுக்குறான் அவன் தமிழே கிடையாது. அவனை கூப்பிட்டு என்ன சார் சொல்லுங்க. தமிழ் சங்கத்துல கூட யாரை கூப்பிட்டா யாரு கூப்பிட்டாரு? எவன் காசு கொடுக்குறான்னு அவங்க கூப்பிட்டாரு. அது கொள்கை இல்லை. அதனால் ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், பிஜிஎம்எல் நிலுவைத் தொகை பெறும் வரை ஓய மாட்டோம். சொந்த வாக்கு, சொந்த வாக்கு, பிஜிஎம்எல் குடியிருப்புகளை சொந்தமாக்கு, ஏற்படுத்து, ஏற்படுத்து, புதிய தொழிற்சாலையை ஏற்படுத்து, வழங்கிடு, வழங்கிடு, நிலுவை தொகையை வழங்கிடு, சுத்தமான குடி தண்ணீரை வழங்கிடு, வழங்கிடு, மருத்துவ பாதுகாப்பை ஏற்படுத்து, ஏற்படுத்து, பிஜிஎம்எல் மருத்துவமனையை புனரமைப்பு செய், புனரமைப்பு செய். சேவ் கேஜிஎஃப், சேவ் கேஜிஎஃப்.
வசதிகள் கிடையாது, தொழிலாளர் பிரச்சனை தீர்மானம் கிடையாது. இத்தகைய நிலைமையில கேஜிஎஃப் சேவ் கமிட்டிஸ் ஜோதி பாஸ் அவர்களும் அந்த அமைப்பை சார்ந்தவர்களும் தங்களின் தொழில் பிரச்சனை மட்டும் இல்ல, பிஎம்ஏ கான்ட்ராக்டர் பிரச்சனை, அதே போல எம்ஜி பாகர் பிரச்சனை, குணாத்தவர்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள், எந்த பிரச்சனை இருந்தாலும் சளைக்காமல் அயனாவது உண்மையாக நேர்மையாக தங்களின் மக்களுக்காக தங்களோட மண்ணின் மைதர் ஜோதிபாஸ் அவர்களும் அந்த அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு என்னுடைய சார்பாக நன்றி அவரை தெரிந்து கொள்கின்றேன். இந்த போராட்டம் தொடர வேண்டும், தேர்தல் தேக்க வேண்டிய அணுகு செய்து கிடைக்க வேண்டும், தொழிலாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த மூலத்தை வாழ்த்தி நன்றி சொல்கின்றேன். வணக்கம். கூப்பிடணும், இலக்கியத்தை பத்தி தெரியணும், அகநானூறு பத்தி தெரியணும், புறநானூறு பத்தி தெரியணும், தொழிற்காப்பை பத்தி தெரியணும், 8 தொகை 10 பாடல் தெரியணும். அவன் தமிழன் தமிழன் வயல சொல்லக்கூடாது, புரட்சி பண்ணி காட்டணும். இன்னைக்கு ஏன் நான் வந்தேன், நான் ஒரு வார்த்தை சொன்னேன். எங்க அப்பா தொழிலாளி, எத்தனாயிரம் தொழிலாளி இறந்திருக்காங்க, 36,000 தொழிலாளி ரத்தம் செஞ்சிருப்பாங்க. எங்க அப்பனும் ஒரு தொழிலாளி. யான் தொழிலாளிக்கு நான் வரலன்னா எனக்கு அரசியல் தான் வேணுமா, எம்எல்ஏ தான் வேணுமா, கவுன்சிலர் தான் வேணுமா? ஒரு அவசியமே இல்லை. எனக்கு என் மண்ணும் என் மக்களும் தான் வேணும். ஐயோ, அரசியலுக்கு தேவையில்லடா. சொல்லு. ಯಾತಕ್ಕಾಗಿ ಹೋರಾಟ, ಎಲ್ಲಿಯವರೆಗೆ ಹೋರಾಟ, ಯಾತಕ್ಕಾಗಿ ಹೋರಾಟ, ಎಲ್ಲಿಯವರೆಗೆ ಹೋರಾಟ, ವರ್ಕರ್ಸ್ ಯೂನಿಟಿ, ವರ್ಕರ್ಸ್ ಯೂನಿಟಿ, ಹೋರಾಡುವ